பேர் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் பேசும்போது, நீங்க எதுக்கு இந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்களோட ட்ரீம்காக இந்த பிசினஸ் பண்றோம் அப்படின்னு. எனக்கு ஒரே விஷயம் தாங்க புரிஞ்சுது, அவங்க எல்லாம் ட்ரீம்காக பண்றாங்க, நான் நீடுக்காக பண்றேன். அப்ப நீடி இந்த பிசினஸ்ல 2 கேட்டகரி இருப்பாங்க, ஒருத்தர் நீடி, இன்னொருத்தர் ட்ரீமர். நான் நீடி, அப்ப நான் இன்னும் எவ்வளவு சின்சியரா பண்ணேன் பிசினஸ், அதை புரிஞ்சுக்கிட்டு வந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால பெருசாக ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட அந்த மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே போச்சு. பார்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது பிஸ்னஸில். ஏன்னா அந்த உலகம் ஃபுல்லாகவே நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம தயாராகிட்டோன்னா இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்வால்மெண்ட். டெல் மீ, ஐ வில் டீச். ஸோ டெல் மீ, ஐ வில் ஃபர்கெட். Teach me, I will remember. Involve me, I will learn. Friends, சொன்னா மறந்துடுவோம், கற்றுக் கொடுத்தா ஞாபகம் வச்சுப்போம். இன்வால்வ் பண்ணி விட்டுட்டோம்னா நிறைய கற்றுப்போம். நான் இந்த பிஸ்னஸில் புரிஞ்சுக்கிட்டது, இது என்னோட பிஸ்னஸ். நான் இன்வால்வ் ஆகிட்டேன். அந்த மாதிரி தான் அவங்க கீழே ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, டீச் பண்ணுங்க, அவங்கள இன்வால்வ் பண்ண விடுங்க. இன்வால்வ் மட்டும் இந்த பிஸ்னஸில் பண்ண வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது அவங்க பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். இந்த பிசினஸ் உங்களுக்கு தேவை 6 பேர். இந்த 6 பேருக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னு கவனிங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க இன்வால்வ் ஆகிடுவாங்க. இன்வால்வ் ஆகிட்டாங்க, அவங்க பிஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் வந்துடும். ஸோ இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்வ்மெண்ட்டும் தாங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு. என்றைக்குமே நான் வந்து நாளைக்குன்னு எந்த விஷயத்தையும் தள்ளி போட்டதே கிடையாது. எந்த சூழ்நிலை இருந்த போது, குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆன சூழ்நிலையாக இருக்கட்டும், எதையுமே நாளைக்கு நான் தள்ளி போட்டதே கிடையாது. இதை ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நிறைய நாட்கள் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த டிராவல் பண்ணும்போது இனிஷியல் டேஸ்ல எல்லாம் எந்த காசு கூட இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் அந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க. ஆனா நான் வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணிட்டுவோ இல்ல போற அளவுக்கு எல்லாம் வசதி கூட கிடையாது. நார்மலா புக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும், கிடைக்காத டிக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாம் எத்தனையோ நாட்கள் சூட் கேஸ் மேல டாய்லெட் பக்கத்துல எல்லாம் உட்காந்து நான் டிராவல் பண்ணியிருக்கேன். மனசு அந்த டைம்ல ரொம்ப வலிக்கும். ஆனால் எனக்கு மனசு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், நான் கண்டிப்பாக பெருசாக வர போகிறேன்றதை மட்டும். எந்த சூழ்நிலை கஷ்டம் வந்தாலும் நிறைய பேர் வர சொல்லுவாங்க என்ன அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம். ஏங்க நான் என்றைக்குமே எனக்கு லேடியாக நினச்சதே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு லேடி, நம்மளாலாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்களால் இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும். ஏன் தெரியுமா? ஆண்கள் நிறைய பேரால் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட முடியாது, பெண்கள் ஈஸியாக நுழைய முடியும். ஆண்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு லேடிட்டு டக்குன்னு பேசிட முடியாது, பெண்கள் பேசிட முடியும். அதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்லட்டுமா? நம்ம உன்னதமான எவ்வளோ அற்புதமான ஆண்கள் கூட இருக்கும், என்ன மாதிரி சமுதாயத்தில் பிறந்திருக்கோம்னு. நிறைய இந்த உலகத்துல ஆண்களும் நம்மள மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க, நம்மள மாதிரி தான் வேலை செய்யறாங்க, நம்மள மாதிரி தான் எல்லாமே பண்றாங்க. ஆனா இந்த உலகத்துல ஒரு பெண் ஜெயிச்சா அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற உலகத்துல அந்த மாதிரி ஒரு சொசைட்டில நம்ம பிறந்திருக்கோம்னா